கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம் தொழிலானாலும் சரி, வேலையானாலும் சரி, இந்த காலகட்டத்தில நெறைய ஸ்ட்ரகுல சந்திக்கிற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒர்க் பண்றீங்க. உங்க ஒர்க் சாட்டிஸ்ஃபைடு இல்லன்னு சொல்லிருவாங்க. இல்ல நீங்க அடுத்த மாசம் பேப்பர் போட்டுக்கங்க. ரிலீவ் பண்ண போறோம் கொஞ்சம் ஆட்கள அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்ல வந்து அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆனாலும் மீண்டும் வேலை கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அடிக்கடி இந்த இந்த ஒரு 1 வருடத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா, வேலை போய் வேலை மாறுறது, அடிக்கடி திடீர்னு வேலை பயம் ஏற்படுறது. இந்த ஒர்க்ல வந்து ஒரு ஆசிலேஷனோ, பிரஷரோ இருந்துகிட்டே இருக்கும். அத மாற்ற முடியாது. அல்லது நீடிச்ச பெர்மனன்ட் ஜாப்ங்க அதெல்லாம் மாறாதுங்க. அப்படிங்கிற பட்சத்தில ஒர்க் பிரஷர் அதிகரிக்கும். ஆக மொத்தத்தில ஒர்க்ல பிரச்சனை உண்டு. அத நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அதனை அடுத்ததா நெறைய செலவுகள் நடைபெறுகிற காலகட்டம். என்ன சம்பாதிச்சாலும் விரயமாகுதுங்க. ஓடி ஓடி உழைக்கிறோம். ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறோம். திரும்பி பார்த்தா மாச கடைசியில ஒண்ணும் கையில இல்ல. அப்படிங்கிற மாரியான அமைப்புகள்ல போய்க்கிட்டே இருக்கும். அப்போ வீண் விரயங்களை குறைக்காவிட்டால், உங்களுடைய வருமானம் பிரயோஜனம் இல்லாமல் போகும். அப்படிங்கிறது தான் நீங்க இந்த காலகட்டத்தில கவனமா வச்சுக்கிடணும். அதுவும் 8ஆம் இடத்துல போய் குரு மறையிறதுனால, ஆடம்பர செலவுகளை அதிகப்படுத்துவாங்க. அத நம்ம தவிர்க்க வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததா ஹெல்த்துங்க. 4ஆம் இடத்துல அமர்ற ராகுவும், 8ஆம் இடத்துல மறைகின்ற குரு 12ஐ பார்ப்பதும் மருத்துவ செலவுகள அடிக்கடி ஏற்படுத்தும். அப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதுக்கு அடுத்ததா பிள்ளைகளுடைய படிப்பு. ரொம்ப மந்தமாவாங்க. 8ஆம் இடத்துல குரு மறையிறதும், 4ஆம் இடத்துல ராகு அமர்றதும், 5ஆம் இடத்துல இந்த மன மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல சனி அமர்றதும் சிறப்பே கிடையாது. விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க